லாஸ்ட் பார்ட்ல யுவராஜும் இறந்து போன ஹீரோயினியை வச்சுக்கிட்டு அவ கூட ரூம்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இதெல்லாம் வாட்ச்மேனும் அவனோட பொண்டாட்டியும் கதவுக்கு வெளியில நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இவனும் அவளை அப்படியே தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். உடனே இந்த பொண்ணு கத்திடுறா. இவன் என்ன பண்றான் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டதும் புருஷங்காரன் வாயை புத்தி அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். அப்போ அவ காதுல இருக்கிற இறங்கி விழுந்துருச்சு போல, அதை கவனிக்காம அங்க இருந்து போயிடுறா. பட் இப்படியே சத்தம் போட்டது இந்த பையலுக்கு காதுல விழுந்துருது. என்ன சத்தம் அது? இங்கேயே ஒரு நிமிஷம் உட்காரு பேபி, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஹார்ட்டை வச்சாங்கல்ல அந்த பொண்ணு தான். அவள் டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருக்கா. அதில் ஏதோ ஒரு மினிஸ்டரை பற்றி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்தா அடுத்த செகண்டே ஆப்ரேஷன் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் பெருசு பண்ணிக்காமல் அங்கேருந்து கதவு திறந்துட்டு ஓடிட்டு இருக்கா. அவளோட ஃபேஸை நமக்கு இன்னுமே காட்டலை. அதே சமயம் இந்த பக்கம் அந்த வாட்ச்மேனோட பொண்டாட்டியும், நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்ப்பா, அவன் என்னடானா செத்து போன பணத்து கூடலாம் குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கான், இப்படி ஒரு சைக்கோப்பை இருக்கிற வீட்டில் நானும் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வேலை பார்க்க மாட்டேன், நீங்கள் வேணா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அங்கே அந்த சைக்கோ பையலும் வந்துடுறான். என்னாச்சு, நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க, என்னை விட்டு போகிறீங்களா, என்ன இப்போ உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கிட்ட இருக்கேன். அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாருமா, உன் கையில் அடிபட்டுருக்குல, அதனால தான் நான் இந்த க்ரீம் எடுத்துகிட்டு வந்தேன் உனக்காக. இதை நீ போட்டுக்கிட்டேன்னா உன்னோட காயம் சீக்கிரமாக குணமாயிடும். இதெல்லாம் உன்னோட புருஷன் தான் பார்த்து பார்த்து செய்யணும். ஆனால் அந்த பைய பாரு எப்படி தத்தி மாதிரி நின்றுட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, நீயும் அவனுக்காக கொஞ்சம் அழகாக இருக்கணும்ல, நீ என்ன இப்படி ரெட்டை சடை போட்டுக்கிட்டு என்னமோ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பாரு, நான் என்னோட பொண்டாட்டிக்காக என்னையே எப்படி மாற்றிருக்கேன் பாரு, காதில் கடுக்கன்லாம் போட்டிருக்கேன். காரணம் யார்? என்னோட பொண்டாட்டிக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதனால நீனும் உன்னோட புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோமா, அப்போ தான் அவன் உன்னை கேர் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா அவளோட காதை கவனிச்சுட்டு, என்னது உன்னோட ஒரு காதில் தோடு இருக்குது, இன்னொரு காதில் தோடு இல்லையே அப்படிங்கிற மாதிரி கிட்ட இருக்கான். அந்த பொண்ணு பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. இங்கே பாரு, என்கிட்ட தான் இருக்குது, நீ அதை ரூம் வாசல்லே போட்டு வந்துட்ட, அவசரத்தில் போட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இந்த அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில் ஆல்ரெடி அடிபட்டு இருக்கு இல்லையா, அந்த கையை போட்டு அமுக்குன்னு அமுக்கிக்கிட்டே இருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 2 பேரும் என்னோட சர்வெண்ட். ஸோ சர்வெண்ட் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், அதை விட்டுட்டு வேவு பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான், அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறான். இந்த பக்கம் இப்போ தான் அந்த ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பொண்ணோட ஃபேஸையே காமிச்சிட்டு இருக்காங்க. இவ தான் அந்த பொண்ணு. இவ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் போல். அவசரமாக ஓடி வந்தால, எங்கே ஓடி வந்தான்னு பார்த்தா அந்த மினிஸ்டரை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் ஓடி வந்திருக்கா. அந்த வேலையும் சிறப்பாக செஞ்சுட்டு ஒரு வழியாக டைமுக்கு அந்த மினிஸ்டரை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் எதுக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே வந்த, உனக்கு இப்போ தானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு பாஸும் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த மினிஸ்டர் எக்ஸ்போஸ் பண்ண முடியாமல் போயிடும், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே மயக்கம் வந்துடுது, மயங்கி விழுந்துடுறா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியை வச்சுட்டு இன்னும் பாடாப்படுத்திக்கிட்டு தான் இருக்கான். அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நீ வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடல, நானே உனக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன், என்னம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டி விடுறதுக்கு போயிட்டு இருக்கான். அவள் வாயை திறக்கலை. அப்படிங்கவுமே, என்னாச்சு ஜான்வி, உனக்கு சாப்பாடு பிடிக்கலையா, சரி ஓகே நான் இப்போ உனக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கும் அவள் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் படுத்துட்டு இருக்கா. என்னாச்சு ஜான்வி, நீ ஜூஸும் குடிக்க மாட்டேற, சாப்பிடவும் மாட்டேற, அப்போ உனக்கு என்ன தான் வேணும், ஒருவேளை தண்ணி வேணுமா உனக்கு, இரு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கும் அவள் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் தான் இருக்கா. இறந்து போனவே எப்படி ரியாக்ட் பண்ணுவா, அது தெரிஞ்சுமே இந்த பையன் ஜூஸை குடி தண்ணியை குடின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குமே அவள் எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. அப்படிங்குமே இவனுக்கு சமக்கம் வந்துடுது. இப்போ நீ குடிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முகத்திலே தண்ணியை தூக்கி ஊற்றி போட்டுறான். சரியான சைக்கோபையெல்லாம் இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இங்கே தண்ணி தொளிச்சு இந்த பொண்ணை எழுப்பிட்டு இருக்காங்க. என்னாச்சு, என்னமோ நீ நல்லா இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இல்லை எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கா, லைட்டாக மயங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே வந்ததுக்கான காரணம் அந்த மினிஸ்டரை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு தானே. நான் ஒரு மினிஸ்டரோட ஆளாக இருந்து இந்த வேலையை நீ பண்ணதுக்கு நான் உன்னை வேலையை விட்டு தூக்கி இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்படி நீங்கள் ஒரு வேளை அவரோட ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களையுமே என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பெண்ணை வச்சுட்டு இருக்கா. அது கேமரா இருக்கு போல், அதில் இவ்வளோ நேரம் ஒரு பேசுனதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த அனன்யா கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது, தப்பு பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ உன்னோட பாசிக்கிட்டே இப்படி பண்ணுவியான்னு கேட்டால், யாராக இருந்தால் என்ன, தப்பு தான், தப்பு பண்ணுறவங்களோட முகத்திரையை கிழிக்கிறது தான் இந்த அனன்யாவோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட முகத்தில் தண்ணியை தெளிச்சு விட்டு, ஐம் ஸோ சாரி ஜான்வி, நீ எதுக்கு ஜான்வி என்னை கோவப்படுத்திட்டு இருக்க, நான் சாப்பிட கொடுக்கும் போதே நீ சாப்பிட்டுருக்கலாம்லம்மா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அப்போ அந்த வேலைக்கார பொண்ணு நின்றுட்டு இருக்கா. உனக்கு என்ன இங்கே வேலைன்னு கேட்டால், மேடமோட ட்ரெஸ்ஸை மாற்றணும் இல்லை, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கிட்ட போனால் இப்போ பாடியிலேருந்து கப்படிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். இறந்து போய் 2 நாள் கிட்ட இருக்கும்ல, அதனால அந்த பொண்ணு மூக்க மூடிக்கிட்டே இருக்கா. டெட் பாடிங்கிறது தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு தான் அதெல்லாம் பண்ணுறா போல். அந்த பையனும் இப்போ என்ன உனக்கு நாத்தம் தானே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு இப்போ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே இருந்து போயிடுறான்.
இப்போ மறுநாள் ஆயிடுது. அப்போ இந்த பையலும் காலங்காத்தாலே அவளை அழகாக ரெடி பண்ணிவிட்டு, ஜான்வி நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேம்மா, அது என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போயிடுறான். அந்த ரூம் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோனோட ஃபோட்டோவை தான் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்கேன். இந்த ரூம் உனக்காக நானே ஸ்பெஷலாக ரெடி பண்ணது, உனக்கு பிடிச்சிருக்குல, உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பூவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, இந்த பூ உன்னோட ஃபேவரட், அப்புறம் இந்த பர்ஃப்யூம் இதுவும் உன்னோட ஃபேவரட் தான், இப்போ நான் இந்த பர்ஃப்யூமை உனக்கு போட்டு விட போகிறேன், ஏன்னா உன்னோட உடம்புலேருந்து வர அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உடம்புல வந்து அந்த பர்ஃப்யூமை வந்து போட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமா இங்கே பாருமா ஜான்வி, நான் உனக்காக இவ்வளோலாம் பண்ணுறேன், ஆனால் நீ என்னோட காதில் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, என்னோட ஹார்ட்டு தொட்டு பாறேன், அது கூட உன்னோட பேரை தான் சொல்லும் ஜான்வின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை எடுத்து அவனோட நெஞ்சில் வச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி உன்னோட ஹார்ட்லேயும் வந்து என் பேர் தானே எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா என்ன ஜான்வி, நான் ரொம்ப நேரமாக பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற, ஏதாவது ஒன்று சொல்லு, நீ என்னை காதலிக்கிறேன்னு சொன்னால் போதும், ஐ லவ் யூ சொன்னால் போதும், என் மனசில் இருக்கிற காதல் உனக்கு புரியவே புரியாதா ஜான்வி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு டெடி இருக்குது. அந்த டெடியை பார்த்துட்டு நீயாவது சொல்லலாம்ல, நீ வந்து ஜான்வியோட ஃபேவரட் டெடி தானே, அவளுக்கு உன்ன மாதிரி டெடிஸ்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும், அதனால நீயாவது சொல்லி என்னோட காதலை புரியவே இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பொம்மை எந்த ரியாக்ஷனும் பண்ணலை அப்படிங்கவும் அந்த பொம்மையை தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான் அப்படின்னு தெரியல. அந்த பொம்மையை பார்க்குறான், நம்ம ஹீரோயினியை பார்க்குறான். அந்த பொம்மையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். என்ன யோசிச்சான் அப்படிங்கிறது தெரில. அடுத்த சீன்லேயே பார்த்தா நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு, சாரி ஜான்வி, நீ உன்னோட வாயால் நீ என்னை காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்லை, அப்போவும் மனசில் நான் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இதை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் சிசரு கத்தி கித்தி என்னென்னமோ எடுத்து வச்சுட்டு மாஸ்க் வேற போட்டுட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஹார்ட் இப்போ வெளியெடுக்க போகிறான் போல், ஆப்ரேஷன் பண்ணி. ஆல்ரெடி ஹார்ட் இல்லை அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது போல். அது தெரியாமல் இந்த பையலும் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்காக அவளோட ட்ரெஸ்ஸை விலக்கி பார்க்கும்போது தான் தெரியுது அவளோட ஹார்ட் இருக்கிற சைடில் வந்து காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு இவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. இந்த காயம் எப்படி இவளுக்கு வந்துச்சு, எப்படி ஜான்வி உனக்கு இந்த காயம் வந்துச்சு சொல்லுமா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டு டாக்டர்கிட்டயுமே கேட்குறான், இது என்ன காயம், இது எதனால் இவளோட உடம்புல வந்திருக்கு, இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், இதை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, எதுக்கு பண்ணணும்னு கேட்டால், இந்த பொண்ணோட ஹார்ட் எடுத்து மேபி வேற ஒரு பொண்ணுக்கு வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவனுக்கு சமக்கம் வந்துடுது. ஜான்வி, அப்போ உடம்புல இதயமே இல்லாமல் தான் நான் இத்தனை நாளாக ஒன்று வச்சிருந்தேன்னா இந்த வேலையை பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ராகுவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க இன்னுமே வந்து நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட ஹீரோயின் இறந்து போன விஷயத்தை பற்றியோ இல்லை வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விஷயத்தை பற்றியோ எதுவுமே சொல்லலை போல். அதனால அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிதானமா ஆகணும், எத்தனை நாள் இப்படி மூடி மறைக்க போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்லைம்மா, நான் அவங்க கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியல, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலம்மா, அதை நினச்சாதான் எனக்கு யோசனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் பொண்ணை பார்க்கறதுக்காக அம்மாவும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல். இவங்க பேசின எல்லா விஷயத்தையுமே கேட்டுடுறாங்க. இப்போ பொண்ணு இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் இந்த பையலும் வந்து ஹார்ட் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம ஹீரோனோட பாடியை வச்சுட்டு குடும்பம் நடத்திருப்பான் போல். இப்போ அந்த ஹார்ட்டே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளை இப்போ எரிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை பண்ணான். இதுக்கப்புறமா அந்த பாடியை வச்சுட்டு அவன் குடும்பப்படுத்தாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அம்மா வந்து ராகுவோட அம்மா தான் சமாதானம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க போல், ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அது எல்லாத்தையுமே. அப்போ கிறிஷ் கூப்பிட்றான், வாங்கம்மா அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களோட ஃபோனுக்கு வந்து கால் வருது. கால் பண்ணுறது அந்த விராஜ் தான். இப்போ அந்த பையன் மேலே செம கோவத்தில் இருக்காங்கல்ல, ஸோ அதனால் திட்டி விட்டுறாங்க. என் பொண்ணை கொண்டுட்டலடா நீ, என் பொண்ணை கொண்டது மட்டும் இல்லாமல் அவளோட பாடியை வச்சுட்டு கொடுமைப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க, இதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். என்னமோ அவளோட பாடியை காணோம் அப்படிங்கவுமே ராகுவோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அவளுக்கு ஹார்ட்டே இல்லையே, ஹார்ட்டை எடுத்துட்டு தானே என் ஜான்வியோட பாடியை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்னதாண்டா உனக்கு வேணும், எதுக்காக என் பொண்ணை இப்போவும் நீ தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க, டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க, அவளோட பாடியை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இங்கே பாருங்க, அவளோட பாடிக்கு நான் நல்லபடியாக இறுதி சடங்கு பண்ணிட்டேன், அவளை நான் எரிச்சிட்டேன். ஆனால் அவளோட அஸ்தி என்கிட்ட தானே இருக்குது, அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கரைச்சா தானே அவளோட ஆத்மா சாந்தி அடையும். அப்போ அந்த அஸ்தியை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை மீட் பண்ணுறதுக்கு வந்தே ஆகணும். அந்த ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உங்களோட பொண்ணோட ஆத்மாவும் சாந்தி அடையாமல் இந்த உலகத்தையே சுற்றி வந்துட்டு இருக்க போது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால் இவங்களும் வேறு வழியே இல்லாமல் வரன்னு ஒத்துக்கிறாங்க. அந்த பையலும் வந்து ஜான்வி இன்னுமே உன்னோட இதயம் துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது இந்த விராஜ்காக, அந்த இதயத்தை தேடி நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்கிற அடுத்த செகண்டே அந்த பொண்ணுக்கு வந்து கண்லேருந்து தண்ணி வருது. தானா தன்னை அறியாமலே வந்துட்டு இருக்கு. என்னது இது, நான் இப்போ எதுக்காக அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.